டுடேஸ் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல் மீல்ஸ் மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். என்னென்னா குழம்பு வைக்கல, அதுக்கு பதிலாக கூட்டு மாதிரி வச்சேன். சூப்பராக இருந்தது. கூட்டு மாதிரியில் கூட்டு தான் வச்சேன். சுரக்காய் வந்து சூப்பராக சின்ன சுரக்காய், ரொம்ப எல்லாம் சுரக்காய் கிடச்சிதுங்க. என் வீட்டு பக்கத்தில் எப்பயுமே நாட்டு காய்கறிங்க ப்ளஸ் எல்லாமே நாட்டு கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதனால தான் காலையில் கொத்தமல்லி துவையல் வச்சேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். மத்தியானம் என்ன பண்ணேன், துவையல் இருந்தது, அதனால் கொஞ்சம் விட்டுட்டு சரி கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டும் ரசமும் பண்ணேன். ஏற்கனவே நான் வந்து தூதுவளை ரசமும் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ப்ரீஃபாக. அதனால் அது ஃபுல்லாக போடல. இந்த கூட்டு வீடியோ மட்டும் ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஒன்றுமே இல்லை, அதுக்கு 2 கைப்பிடி பாசிப்பருப்பும் 1 கைப்பிடி வந்து துவரம்பருப்பும் போட்டு 2 பல்லு பூண்டு 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சுட்டுக்கணும். வரமிளகா தான் காரம் இதுக்கு, அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் 2-3 கிள்ளி போட்டேன், அவ்வளோதான். அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுட்டு அதில் தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டு சுரக்காவும் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வணக்கி விட்டு மூடி வச்சுருங்க. சுரக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பையும் அதோடு போட்டு கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான். வேறு எந்த மிளகாத்தூளும் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த தூளுமே போட வேண்டாம். தனியாத்தூள் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை கூட்டி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சுரக்காய் வந்து நீர் சத்துங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி செய்யும்போது புளி காரம் எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த வரமிளகா காரம் தான். அதனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு இது சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். அதனால தான் நான் குழம்பே வைக்கல. அது இல்லாமல் காலையில் செஞ்ச கொத்தமல்லி துவையல் இருந்தது, ரசம் மட்டும் வச்சேன். அது வந்து சூப்பராக இருந்தது. இதுக்கு தொட்டுக்க நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால ஒரு ஆம்லெட் போட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு ஒரு ஆம்லெட் போட்டு தொட்டுக்க கொடுத்துட்டேன். அது இல்லாமல் தயிர் வேறு இருந்தது. இதுதான் என் வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி. சுட சுட சாதம், சுரக்காய் கூட்டு, 2 பருப்பும் போட்டு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு போட்ட கூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை ரசம், அப்புறம் காலையில் செஞ்ச கொத்தமல்லி துவையல், அப்புறம் முட்டை ஆம்லெட்டுங்க. இதுதான் லஞ்சுக்கு. தயிர் இருந்தது. முட்டை சாப்பிட்றதுனால தயிர் வந்து சில பேர் சாப்பிடல, நான் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த கூட்டு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து உடம்புக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.